பெருமான் சொல்றாரு, 2 மனங்கள் ஒன்றுபடலையா பலன் இல்லை. நீ எந்த ஞானம், எந்த வழிபாடு, எந்த தெய்வத்தை, எந்த அல்லாஹ் கும்பிட்டாலும் சரி, கிறிஸ்துவ கும்பிட்டாலும் சரி, விஷ்ணு கும்பிட்டாலும் சரி, 2 மனங்கள் ஒன்று வர முடியலன்னா அங்கே சன்மார்க்கம் இல்லை. நான் அடிக்கடி கேட்பேன், பஸ்ஸில் போகிறோம், நல்லா திருநீர் அடிச்சுட்டு உட்காந்துருக்கோம், பக்கத்தில் தாமம் போட்ட ஒரு வைணவன் வந்து உட்கார்றான். மனசு நேசிக்குதா? அவன் அன்பு காட்ட சொல்லுதா? நீ சோதனை பண்ணி பாருங்க. இன்னும் இவ்வளோ பட்ட நாமத்தை போட்டு உட்காந்துருக்கான், நீ பட்ட விபூதி போட்டு நீ உட்காந்துருக்கல. அப்போதான் பெருமாள் நினச்சி பார்க்குறாரு, இவைகள்லாம் தவறு இல்லை. இந்த திருநீர் அணிவதோ நாமம் போடுவதோ தவறு இல்லை. எங்கே தவறு வருதுன்னா, அது மனிதன் நேயத்தை காட்டுவதற்கு தடையாக இருந்தால் தவறு. தடையாக இல்லைன்னா அவர் 2 பேர் தனி அழகாக பட்ட போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க சத்விசாரத்தில், ஐயா திருநீர் அணியலாமா? பெருமான் விட்டு அணியலாம் அணி வேண்டான்னு பதிலே எதிர்பார்க்க முடியாதுங்க உங்களால்.